பிரேஸ்லெட் கர்த்தருடைய சத்தமெல்லாம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த நாளும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வெளியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசப்பா சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கசப்பான வாழ்க்கை, கசப்பான பிரச்சனை, கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து அன்று சொல்கிறார் முன்னே நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன செய்கிறது, இந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சிந்திக்க வேண்டான்ட்டு சொல்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்ட்டு ஏசப்பா சொல்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதை அடிக்கடிக்கு நீங்கள் சொல்லி ஆண்டுகிட்ட துதிச்சிட்டே இருங்க. ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டு கேட்குறார். நான் வனாந்திரத்தில் வழியையும், வனாந்திரமான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா, அங்கே ஒரு வழியை உண்டாக்குவேன்ட்டு ஆண்டு சொல்கிறார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். தண்ணீரே வராத இடத்துல கூட தண்ணீரை வர வைக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். புதிய காரியத்தை செய்கிற நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை நோக்கி இந்த வார்த்தைகள் வரும்போது கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டு கட்டளையிட போகிறார். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை அப்பா செய்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுற ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களை தனிப்பட்ட காரியங்களில், உங்கள் சரீர சுகங்களில் என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, பலனற்று போயிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல நான் புதிய காரியத்தை செய்வேன்ட்டு சொல்ல இந்த வார்த்தை விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.